السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 7வது வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பில் நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்த சூரத்துல் பக்ராவின் 196வது வசனத்தின் விளக்கத்தின் தொடரை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் ஃபஇன் உஹ்சிர்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி ولا تحلقوا رؤوسكم حتى يبلغ الهدي محله فمن كان منكم مريضا أو به أذى من رأسه ففدية من صيام أو صدقة أو نسك. இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுக்காக நீங்கள் ஆரம்பம் செய்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையாக்குங்கள். ஆனால் உம்ராவையும் ஹஜ்ஜையும் முழுமையாக நிறைவேற்ற முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்பட்டால் ஹதி எனப்படும் ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவற்றில் உங்களுக்கு முடியுமானதை படியிட்டு விடுங்கள். அந்த ஹதிகள் தாம் செல்ல வேண்டிய இடத்தை அடையும் வரை நீங்கள் தலைமுடியை மடித்துக் கொள்ள வேண்டாம் அல்லது சிரைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களில் யாரேனும் நோயாளியாகவோ அல்லது தலையில் ஏதாவது வருத்தமோ அல்லது இருந்தால், இது போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் அதற்கு பரிகாரமாக அவர் நோன்பு நோக்கட்டும். ஃபபிதியத்தும் மின் சியாமின் அவு சதகத்தின், அல்லது தர்மம் செய்யட்டும், அல்லது அவு நுசுக், குர்பானி கொடுக்கட்டும் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய நேரடியான கருத்து. இப்பொழுது நாங்கள் அதனுடைய விளக்கத்துக்கு நாங்கள் வருவோம். முதலாவதாக, இந்த வசனம் இறங்கியதனுடைய பின்னணி என்ன, எந்த காரணத்துக்காக இந்த வசனம் இறங்கியது என்று நாங்கள் பார்ப்போம். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹுதைபியாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் சென்ற பொழுது எனது தலையிலே இருந்து பேன் கொட்டி கொண்டிருந்தது. தலை நிறைய பேன் புழுத்திருந்தது என்பதாக நாங்கள் சொல்லுவோம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதனால் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றதா, உங்களுக்கு நோவினை தருகின்றதா என்று கேட்ட பொழுது நான் ஆம் என்று சொன்னேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் நீங்கள் தலைமுடியை வலித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதுக்கு பின்னால் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய விடயத்திலே தான் உங்கள் யார் நோயாளியாகவோ அல்லது தலையில் ஏதாவது நோய் இருந்தால் அவர் இது போன்ற பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் என்ற வசனம் இறங்கியது என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இஹ்ராத்தோடு இருக்கக்கூடியவர், ஹஜ் உம்ராவுக்காக நியத்து வைத்த ஒருவர், அவர் இஹ்ராமின் போது தடை செய்யப்பட்ட ஏதாவது ஒன்றை செய்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற வசனத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய தலையை வடித்துவிட்டு அந்த பேன் தொல்லையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய தலைமுடியை நீங்கள் வடித்து விடுங்கள். அதற்கு பகரமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 3 நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், அல்லது 6 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும், அல்லது உங்களால் முடியுமான ஒரு பலிப்பிராணியை பலிவிட்டு விட வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஅக்கல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், கூஃபாவிலே உள்ள மஸ்ஜிதிலே நான் கஅப் இப்னு உஜ்ரா என்பவரிடத்திலே என்ற சஹாபியிடத்திலே நான் அமர்ந்தேன். அப்படி என்றால் இந்த ஹதீஸை அறியக்கூடிய சஹாபியிடத்திலே நான் அமர்ந்தேன் என்பதாக அவருடைய ஒரு மாணவர் சொல்கிறார். அவரிடத்திலே நான் கேட்டேன், இந்த நோன்பு பிடித்து பரிகாரம் செய்வதை சம்பந்தமாக நான் அவரிடத்திலே கேட்டேன். அப்பொழுது அவர் கூறினார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு நான் கொண்டு செல்லப்பட்ட பொழுது எனது முகத்திலே பேன் கொட்டி கொண்டிருந்தது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வளவு உங்களுக்கு தொல்லையாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு
உங்களிடத்தில் ஒரு ஆடு இல்லையா என்பதாக கேட்டார்கள். அதற்கு நான் இல்லை என்று சொன்னேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 3 நாட்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள், நோன்பு பிடியுங்கள், அல்லது 6 ஏழைகளுக்கு உணவளியுங்கள், ஒவ்வொரு ஏழைக்கும் நிஸ்ஃபு சா உணவை நீங்கள் கொடுக்க வேண்டும். நிஸ்ஃபு சா என்று சொன்னால் 1.5 கிலோ, 1.5 கிலோ, அதைத்தான் நிஸ்ஃபு சா என்பதாக சொல்லுவோம். அதாவது ஜக்காத்துல் ஃபித்ர் வந்து 4 ஒரு சா, ஜக்காத்துல் ஃபித்ர் ஒரு சா நாங்கள் கொடுக்க வேண்டும், அது 3 கிலோ. நிஸ்ஃபு சா என்று சொன்னால் 1.5 கிலோ கிட்டத்தட்ட. மேலும் சொன்னார்கள், உங்களுடைய தலையை நீங்கள் வலித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தலையை வலித்துக் கொள்ளுங்கள், அதற்கு பகரமாக நீங்கள் இந்த 3இல் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய விடயத்திலே தான் இந்த வசனம் இறங்கியது, இருந்தாலும் அது உங்கள் எல்லோருக்கும் பொதுவானதுதான் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். இந்த 2 அறிவிப்புகளுமே புகாரி முஸ்லிமிலே வருகிறது. எனவே இந்த வசனம் இந்த விடயத்துக்காகத்தான் இறங்கியது என்பது எங்களுக்கு ஊர்ஜிதமாகின்றது. அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இந்த வசனம் ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பத்திலே தான் இறங்கியது என்பதற்கு இது இன்னொரு ஒரு ஆதாரம். இது ஒரு ஆதாரம். ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பத்திலே, அங்கே ஹுதைபியாவில் இருக்கும் பொழுதுதான் இந்த வசனம் இறங்குகிறது, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜு கடமை ஹிஜ்ரி 9 அல்லது 10ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய சட்டதிட்டங்கள் அதுக்கு முன்னாலே ஏற்கனவே நாங்கள் சொன்னோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து ஹஜ்ஜுடைய நடைமுறை வளமையாக அரபிகளிடத்திலே இருந்து வந்த ஒரு விடயம். எனவேதான் அதுக்குரிய சட்டதிட்டங்கள் அதற்கு முன்னால் சொல்லப்படுவது ஆச்சரியமான ஒரு விடயம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சிலருக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரலாம். ஹஜ்ஜு உம்ராவுடைய கடமைகள், குறிப்பாக ஹஜ்ஜுடைய கடமை 9 அல்லது 10ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே அது எப்படி அதற்குரிய சட்டத்திட்டங்கள் நேர காலத்தோடு ஹுதைபியாவிலே வரலாம் என்று சிலர் சிந்திக்கலாம். ஆனால் இந்த இஹ்ராமுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்த ஒரு நடைமுறை தான். இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபமன் கான மின்கும் மரீதன், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால். அப்படி என்றால் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம், தமது பலிப்பிராணியை பலி கொடுக்கும் வரைக்கும் யாரும் தமது முடியை வலித்துக் கொள்ளக்கூடாது அல்லது சிரைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? சலுகையை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இது குர்ஆனிலே உள்ள ஒரு பொதுவான ஒரு நடைமுறை. ஏற்கனவே நாங்கள் ரமதான் மாதத்திலே ரமதான் பற்றிய குர்ஆனிய சிந்தனைகள் தொடரிலே நாங்கள் பார்த்தோம். ரமதான் மாதத்திலே நோன்பு பிடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அடுத்ததாகவே என்ன சொல்கிறான்? அப்படி பிடிக்க முடியாமல் போனால் அதற்கு என்ன பரிகாரம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கு சொல்கிறார். அதே போலதான் இங்கும் அல்லாஹ் தஆலா நீங்கள் முடியை ஹஜ் உம்ராவை முடிப்பதற்கு முன்னால், அந்த பலிப்பிராணியை பலி கொடுத்து உங்களுடைய உம்ரா ஹஜ்ஜை பூர்த்தி செய்வதற்கு முன்னால் நீங்கள் முடியை வலித்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு, அப்படி வலிப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டால் அல்லது அப்படியான ஒரு தேவை யாருக்காவது வந்தால் அவருக்கு உரிய சலுகையை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறார். எனவே இஸ்லாம் எங்களுக்கு எப்பொழுதுமே இலகுவை விரும்பக்கூடிய மார்க்கம், சங்கடத்தை விரும்பாத மார்க்கம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். எனவே இஸ்லாத்தை நாங்கள் சரியாக இஸ்லாத்திலே உள்ளவற்றை பின்பற்றினாலே எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சலுகைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாத சலுகைகளை தேடிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. எங்கெல்லாம் சலுகை தர வேண்டுமோ அங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா சலுகையை தந்துதான் இருக்கிறார். எனவே நாங்கள் இல்லாத ஒரு சலுகையை தேடிச் செல்வது ஒரு தவறான ஒரு செயற்பாடு. இங்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? எனவே முடியை நாங்கள் வலிக்கக்கூடிய நேரம் வருவதற்கு முன்னால் வலிப்பதற்கு தேவைப்பட்டால் என்ற சட்டத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ப யாருக்காவது ஏதாவது நோய் இருந்து அந்த நோயின் காரணமாக முடியை வலிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால், அல்லது நோய் எதுவும் இல்லை, தலையிலே பேன் அதிகமாக இருப்பதனால் அவருக்கு தொல்லையாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது, தாங்கிக் கொள்ள முடியாமல், இந்த நேரத்திலே அவர் அதற்காக வேண்டி தலைமுடியை வலித்தால் அந்த பேன் தொல்லை இல்லாமல் சென்று விடும் என்றால் தலைமுடியை அவர் வலித்துக் கொள்ளலாம். அதே போல நோயாளியாக உள்ளவர் தலைமுடியை வலிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அவர் தலைமுடியை வலித்துக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இது எதை சொல்கிறது? இஹ்ராமிலே தடை செய்யப்பட்ட ஒரு விடயம்தான் முடிகளை சிரைத்தல் அல்லது வெட்டுதல். அதன் சட்டம் மாத்திரம்தான் இங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இஹ்ராமிலே எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அவற்றை நாங்கள் செய்தால், அவற்றை நாங்கள்
ஏதாவது ஒரு தேவைக்காக நாங்கள் செய்தால் அதற்கு பதிலாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் எங்களுக்கு 3 பரிகாரங்கள் சொல்லப்பட்டு அதிலே விரும்பியதை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை, தேர்வு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட ஒன்றைத்தான் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. உதாரணமாக ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், உங்களுக்கு தடை ஏற்பட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும்? தடை ஏற்பட்டவர் அவருக்கு சுதந்திரம் கிடையாது. பலிப்பிராணியை பலியிட்டுத்தான் ஆக வேண்டும். சில அறிஞருடைய கருத்துப்படி 10 நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் குர்ஆனிலே நேரடியாக வந்தது கட்டாயம் அவர் பலியிடுவதை தவிர அவருக்கு வேறு ஆப்ஷன் அங்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு தேர்வு சுதந்திர 3 விடயங்களை குறிப்பிட்டு அதில் எங்களுக்கு எது வசதியோ எது இலகுவானதோ அதனை நாங்கள் செய்து கொள்ள முடியும். முதலாவது என்ன? ஃபஃபிதியத்தும் மின் ஸியாம், நோன்பு நோற்றல். எத்தனை நாட்கள்? 3 நாட்களுக்கு நோன்பு நோற்றல். 3 நாட்களுக்கு நோன்பு நோட்பது. அல்லது நோன்பு நோட்க வாய்ப்பில்லாதவர்கள் தாமு சித்தத்தி மசாக்கி, 6 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் 1.5 கிலோ வீதம் உணவளிக்க வேண்டும். அல்லது 6 ஏழைகளுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்து விட்டாலும் போதுமானது. அல்லது ஒரு ஆட்டை பலியிட வேண்டும். இந்த 3லே ஏதாவது ஒன்றை செய்தால் அவருடைய அந்த கடமை முடிந்து விடுகிறது, அவருடைய அந்த பரிகாரம் நிறைவேறிவிடும் என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். هذا ما عندي والله أعلم وصلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين والسلام عليكم ورحمة الله وبركاته.